சாலமோனின் ஞானம் அதிகாரம் 13. இயற்கை வழிபாடு. கடவுளை அறியாத மனிதர் அனைவரும் இயல்பிலேயே அறிவிலிகள் ஆனார்கள். கண்ணுக்கு புலப்படும் நல்லவற்றினின்று இருப்பவரை கண்டறிய முடியாதோர் ஆனார்கள். கைவினைகளை கருத்தாய் நோக்கியிருந்தும் கைவினைஞரை அவர்கள் கண்டு கொள்ளவில்லை. மாறாக தீயோ காற்றோ சூறாவளியோ விண்மீன்களின் சுழற்சியோ அலைமோதும் வெள்ளமோ வானத்தின் சுடர்களோ தாம் உலகை ஆளுகின்ற தெய்வங்கள் என்று அவர்கள் கருதினார்கள். அவற்றின் அழகில் மயங்கி அவற்றை அவர்கள் தெய்வங்களாக கொண்டார்கள் என்றால் அவற்றிற்கெல்லாம் ஆண்டவர் அவற்றினும் எத்துணை மேலானவர் என அறிந்து கொள்ளட்டும். ஏனெனில் அழகின் தலையூற்றாகிய கடவுளே அவற்றை உண்டாக்கினார். அவற்றின் ஆற்றலையும் செயல்பாட்டையும் கண்டு அவர்கள் வியந்தார்கள் என்றால் அவற்றையெல்லாம் உருவாக்கியவர் அவற்றை விட எத்துணை வலிமை உள்ளவர் என்பதை அவற்றிலிருந்து அறிந்து கொள்ளட்டும். ஏனெனில் படைப்புகளின் பெருமையினின்றும் அழகினின்றும் அவற்றை படைத்தவரை ஒப்பு நோக்கி கண்டுணரலாம். இருப்பினும் இம்மனிதர்கள் சிறிதளவே குற்றச்சாட்டுக்கு உரியவர்கள். ஏனெனில் கடவுளை தேடும் போதும் அவரை கண்டடைய விரும்பும் போதும் ஒருவேளை அவர்கள் தவறக்கூடும். அவருடைய வேலைப்பாடுகளின் நடுவே வாழும் போது கடவுளை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். தாங்கள் காண்பதையே நம்பி விடுகின்றார்கள். ஏனெனில் அவை அழகாக உள்ளன. இருப்பினும் அவர்களுக்கும் மன்னிப்பே கிடையாது. உலகை ஆராய்ந்தறியும் அளவுக்கு ஆற்றல் அவர்களுக்கு இருந்த போதிலும் இவற்றுக்கெல்லாம் ஆண்டவரை இன்னும் மிக விரைவில் அறிய தவறியது ஏன்? சிலை வழிபாடு. ஆனால் பொன் வெள்ளியால் திறமையாக உருவாக்கப்பட்டவையும் விலங்குகளின் சாயலாய் செய்யப்பட்டவையுமான மனித கைவேலைப்பாடுகளையோ பண்டை கால கைவேலைப்பாடாகிய பயனற்ற கல்லையோ தெய்வங்கள் என்று அழைத்தவர்கள் இரங்கத்தக்கவர்கள். செத்து போனவற்றின் மீது அவர்கள் நம்பிக்கை வைக்கிறார்கள். திறமையுள்ள தச்சர் ஒருவர் எளிதில் கையாளக்கூடிய மரம் ஒன்றை வெட்டுகிறார். அதன் மேற்பட்டைகளை எல்லாம் நன்றாக உரிக்கிறார். பிறகு அதை கொண்டு வாழ்வின் தேவைகளுக்கு பயன்படும் ஒரு பொருளை சிறந்த வேலைப்பாடுகளுடன் செய்கிறார். வேலைக்கு பயன்படாத மரக்கழிவுகளை எரித்து உணவு தயாரித்து வயிறார உண்கிறார். ஆயினும் அவற்றுள் எஞ்சியதும் ஒன்றுக்கும் உதவாததும் கோணலும் மூட்டு முடிச்சுகளும் நிறைந்ததுமான ஒரு மரத்துண்டை அவர் எடுத்து ஓய்வு நேரத்தில் அதை கருத்தாய் செதுக்கி கலைத்திறனோடு அதை இழைத்து மனிதரின் சாயலில் அதை உருவாக்குகிறார். அல்லது ஒரு பயனற்ற விலங்கின் உருவத்தை செய்து செந்நிற கலவையால் அதை பூசி அதன் மேற்பரப்பில் உள்ள சிறு பள்ளங்களை அவர் சிவப்பு வண்ணம் பூசி மறைக்கிறார். அதற்கு தகுந்ததொரு மாடம் செய்து அதை சுவரில் ஆணியால் பொருத்தி அதில் சிலையை வைக்கிறார். தனக்குத்தானே அது உதவி செய்ய முடியாது என்பதை அறிந்து அது விழாதபடி பார்த்து கொள்கிறார். ஏனெனில் அது வெறும் சிலைதான், அதற்கு உதவி தேவை. அவர் தம்முடைய உடைமைகளுக்காகவும் திருமணத்துக்காகவும் குழந்தைகளுக்காகவும் வேண்டும் போது உயிரற்ற ஒரு சிலையுடன் பேச வெட்கப்படுவதில்லை. வலிமையற்ற ஒன்றிடம் உடல் நலத்திற்கு வேண்டுகிறார். செத்துப்போன ஒன்றிடம் வாழ்வுக்காக மன்றாடுகிறார். பட்டறிவு இல்லாத ஒன்றிடம் உதவி கேட்கிறார். ஓர் அடி கூட எடுத்து வைக்க முடியாத ஒன்றிடம் நல்ல பயணத்திற்காக இறைஞ்சுகிறார். பொருள் ஈட்டலிலும் அலுவலிலும் செயல்பாட்டிலும் வெற்றி தரும்படி வலுவற்ற ஒன்றிடம் அவர் வேண்டுகிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஹோலி பைபிள் தமிழ் சேனலில் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 5 மணிக்கு திருவிவிலியத்தின் ஒரு அதிகாரமானது பதிவேற்றம் செய்யப்படும். நம் அன்பு கடவுளின் ஆசியும் அருளும் இன்னும் பலருக்கு கிடைக்கப்பெற ஹோலி பைபிள் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும். நன்றி.